நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பாணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாக நிகழ்ச்சி டிஎன் 2026 தங்க நட்சத்திரம் திரைப்படத்தின் விமர்சனம். இந்த படம் தயாரிப்பாளர் கண்ணன் ரவி, அந்த கண்ணன் ரவி குரூப்ஸோட படம் இது. சமீப காலமாக தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை கண்முன் நிறுத்துகிறது இந்த படம். 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டு அரசியலுக்கு வரும் ஒரு நடிகர், அவரை சுற்றி நடக்கும் திரைமறை ஒரு ரகசியங்கள் என படம் முழுக்க விறுவிறுப்பாக பயணிக்கிறது. குல்கந்த் குமார் நடராஜ் வட இந்தியாவிலிருந்து தமிழகம் வந்து ஒரு பெரிய நடிகராக விரும்புகிறார். ஆனால் அவருக்கு துணையாக யாருமே இல்லாமல் தடுமாற அவருக்கு முதல் படம் பிடித்து போய் தம்பி ராமையா அவருக்கு ஆதரவாக பல உதவிகளை செய்கிறார். அடுத்த எம்ஜிஆர் நீதான் என்று நடராஜை தட்டி கொடுத்து வளர்க்கிறார் தம்பி ராமையா. நடராஜ் வளர்ச்சிக்காக தன் சொத்தை விற்று முன்னேற்ற அவரும் தமிழ் சினிமா உச்சநட்சத்திரம் ஆகிறார். ஆனால் நட்டியின் கனவு நடிகைகளுடன் உல்லாசமாக இருக்க வேண்டும் என்பது கவனம் செல்கிறது. அதைத் தொடர்ந்து நடராஜ் நன்றாக வளர்ந்த பிறகு தன் ரசிகர் மன்றத்தை மக்கள் மன்றமாக மாற்ற கவர்மெண்ட் இவர் அரசியலுக்கு வருவாரோ என நினைத்து பல நெருக்கடிகளை தருகிறது. இதனால் கொந்தளித்து குல்கந்த் குமார் நடராஜ் புதிய கட்சி ஒன்றை தொடங்கும் போது எதிர்பாராத சம்பவம் நடக்கிறது. 2026 முதலமைச்சர் ஆக வேண்டும் என நினைக்க அது நடந்ததா இல்லையா என்பது மீதி கதை. நடிகர்கள் நட்டி நடராஜ் சதுரங்க வேட்டை படத்தை சிறப்பாக நடித்தது போல இந்த படத்திலும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். உச்ச நட்சத்திரத்தை கண்முன் நிறுத்தி அவரை போலவே நடித்திருப்பது பாட்டுக்குரியது. நடராஜ் கண்டிப்பாக இந்த படம் அவருக்கு மைல்கல் தான். ஒரு நடிகரின் வளர்ச்சியையும் அவர் வளர்ந்த பிறகு எப்படி மாறுவார் என்பதையும் அப்படியே கண்முன் கொண்டு வந்து கலக்கியுள்ளார். அதிலும் இடைவேளையில் போலீஸ் தடுக்க அவர் இறங்கி நடந்து ஒரு காட்சியெல்லாம் ரசிக்க வைக்கிறார். சிவலிங்கம் என்ற கதாபாத்திரத்தில் மன்றாடியாராக வரும் தம்பி ராமையா படம் முழுக்க கலக்கிறார். தம்பி ராமையா நடராஜுக்கு காட்ஃபாதராக வந்து கடைசியில் அவரையே தலைவர் என அழைப்பது நாம் போலம்பாக்கத்தில் நாம் பார்த்த பல முகங்களை ஞாபகப்படுத்துகிறது. இந்த படத்தில் ப்ளஸ் என்றால் சந்தேகமே இல்லாமல் கதையையும் வசனத்தையும் சொல்லலாம். தான் ஒரு கைதேர்ந்த கதாசிரியர் என்பதை தம்பி ராமையா இதில் மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறார். அவர் இந்திரலோகத்தில் நாயகப்பன் படத்தையும் இயக்கியிருந்தது நினைவு கூறத்தக்கது. ஏற்கனவே காமெடியில் பின்னி பெடல் எடுப்பவர் அவர் காமெடி காட்சிகள் எழுதுவதை பற்றி சொல்லியே தர வேண்டும். கரும்பு தின்ன கூலியா என்பது போல ஒவ்வொரு வசனத்திலும் பட்டாசை பற்ற வைக்கிறார். MS பாஸ்கர், இளவரசு மூவரும் செய்ய உள்ள ஊட்டி கலகலப்புக்கு கேரண்டி மற்றும் சாந்தினி பழைய நடிகைகளை ஞாபகப்படுத்துகிறார். யாஷிகா, ரெடின் கிங்ஸ்லி கலகலப்பு மற்றும் தலைவாசல் விஜய், சித்ரா லட்சுமணன் இயக்குனராக ஜாவா சுந்தரேசன், மாமியாக விஜய் சந்திரசேகர், இந்திரஜா, ரோபோசங்கர், தேவி மகேஷ், முத்துக்குமரன், லொல்லு சபா மாறன் என நடித்திருக்கும் அனைவருக்கும் படத்தின் வெற்றிக்கும் கலகலப்புக்கும் உதவியிருக்கிறார்கள். ஒரு நடிகன் எந்த தவறு செய்தாலும் கூட இருக்கும் மக்கள் குடும்பம் இல்லை என்றால் யாரும் வரமாட்டார்கள் போன்ற வசனம் எல்லாம் நிகழ்கால யாரையோ கடுமையாக அட்டாக் செய்தது போல உள்ளதே என தியேட்டரிலேயே கமெண்ட் வருவதை தவிர்க்க முடியவில்லை. குல்கந்த் குமார் எப்படி வளர்ந்து உச்சம் தொட்டு அரசியலுக்கு வருகிறார் என்பதே விறுவிறுப்பாகவே செல்கிறது. ஆனால் இரண்டாம் பாதி தற்போது நடக்கும் பல நிகழ்வுகளை ஆனால் இப்படி ஒரு களத்தையும் கதாபாத்திரத்தை உருவாக்கி அதை தைரியமாக எடுத்ததற்கு தம்பி ராமையா உமாபதியை பாடலாம். டெக்னிக்கலாக ஒளிப்பதிவு ஓகே ரகம் என்றாலும் தர்புகா சிவாவின் பின்னணி இசை சூப்பர். பல காட்சிகள் சமகால நடிகர் ஒருவர் ஞாபகப்படுத்தினாலும் அதை பெரிய டேமேஜ் உறுத்தல் இல்லாமல் ரசிக்கும்படி எடுத்து சென்று பாட்டுக்குரியது. இப்படத்தை உமாபதி ராமையா இயக்கியுள்ளார். ஆரம்ப காட்சியில் நட்டி கட்டவுட்டுக்கு ரசிகர்கள் மாலை அணிவித்து பாலாசனம் செய்வது போன்ற காட்சிகள் மற்றும் தங்க நட்சத்திரம் என ஒரு நடிகர் அரசியலுக்கு வருகிறார் என்ற வரிகள் ரசிகர் மன்றத்தை மக்கள் மன்றமாக மாற்றுவது போன்ற டயலாக்கள் இடம்பெற்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த காட்சிகள் பலருக்கும் விஜய் அரசியல் பிரவேசத்தை நினைவூட்டுவதாக சமூக வலைதளங்களில் பேசப்பட்டது. மேலும் இனி உங்களை தவிர்த்து அரசியல் செய்தி கூட வராது போன்ற வசனங்கள் சர்ச்சையை கிளப்பும். படம் பார்த்த பிறகு அப்படி எதுவும் இல்லை என்று விஜய் ரசிகர்கள் சந்தோஷப்பட்டிருப்பார்கள். யாரையும் நோகடிக்காமல் யார் மனதையும் புண்படுத்தாமல் படம் எடுத்திருப்பது சிறப்புக்குரியது. இயக்குனருக்கு பாராட்டுகள். PG முத்தையாவின் ஒளிப்பது கண்ணுக்கு குளுமையாகவும் காட்சிகளை பரப்புறவும் கொடுத்திருக்கிறார். RR தங்கம் படத்தொகுப்பு சேர்க்கிறார். படம் விறுவிறுப்பாக பரபரப்பாக செதுக்கியிருக்கிறார். MK ராகுல் ஆர்ட் டைரக்டராக பணிபுரிந்து இருக்கிறார். அரசியல் சம்பந்தப்பட்ட காட்சிகளுக்கு பாடல் காட்சிகளுக்கு மிக சிறப்பாக அரங்கம் அமைத்திருக்கிறார். சாண்டி பிரவீன்ஜி நடனம் ரசிக்க வைக்கிறது. மகேஷ் மாத்யூ சண்டை பயிற்சி அனல் பறக்கிறது. காஸ்டியூம் டிசைனராக நவா ராம்போ ராஜ்குமார் பணிபுரிந்திருக்கிறார். பாடல்களை கார்த்திக் நேதா, மோகன் ராஜன், விக்னேஷ் ராமகிருஷ்ணா எழுதியிருக்கிறார். பாடல்கள் ரசிக வண்ணம் இருக்கிறது. மொத்தத்தின் திரைப்படம் தேர்தல் சூழ்நிலையில் பெரிய சர்ச்சையை கிளப்பி நடிகர் நட்டி நடராஜ் ஹீரோவாக பட்டையை கிளப்பி உள்ள படம் அரசியல் பின்னணியில் உருவாக்கியிருப்பதால் மக்கள் இடம் அதிகம் கவனம் பெற்றுள்ளது. அந்த வகையில் இந்த படம் பரபரப்பாக பேசப்படும் படமாக வந்துள்ளது. 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டு அரசியலுக்கு வந்தால் மக்களுக்கு சந்தோஷம்
அதில் எனக்கு என்ன சந்தோஷம்? மனைவியுடன் பிரச்சனை என்றால் டைவர்ஸ் செய்பவன் ஆண் இல்லை. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அனுசரித்து கடைசி வரை மனைவியுடன் இருப்பவன் தான் தமிழ்நாட்டில் ஆண். தமிழ் ஒழுங்காக பேச வரவில்லை என்றால் நீ தமிழ்நாட்டில் பெரிய ஹீரோ என்பன உள்ளிட்ட பல வசனங்கள் படத்துக்கு பலம். முக்கியமாக தம்பி ராமையா அவர் எழுதிய வசனங்களில் MS பாஸ்கர், இளவரசு உள்ளிட்டோர் பேசுகையில் அது வேறு ஒரு தளத்துக்கு சென்று மேற்கொண்டு சிரிப்பை வரவழைக்கிறது. 3 பேர் சேர்ந்து செய்யும் சண்டையும் அதுக்கு பின்னணியில் பயன்படுத்தப்பட்ட பாடலும் ஸ்வீட் சர்ப்ரைஸ். இந்த படம் வெற்றி பட்டியல் நிச்சயம் இடம் பிடிக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.